Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்லிக் ரைஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, கரிஞ்சிரும். இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ரைஸில் உப்பு போடலை, அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவைக்கலாம். இந்த சிம்பிளான கார்லிக் ரைஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஓன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.